Hi friends, இது உங்க Learn with GMK. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது TNTET and then STT English 9th ஸ்டாண்டர்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி 9th க்கு முன்னாடி எல்லாமே அதாவது 1 to 8 வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கான பிளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன அப்படினா ப்ரோஸ் 3 தான் பார்க்க போறோம். சோ இந்த ப்ரோஸ் வந்துட்டு ஒரு டிராமாங்கறனால நமக்கு டிராமா 3 அப்படினு சொல்லி கொடுத்திருக்கோம். ஓல்ட் மேன் ரிவர் அப்படிங்கக்கூடிய லெசன் தான் என்னன்னா பார்க்க போறோம். ஓகேவா? சோ இந்த ஓல்ட் மேன் ரிவர் அப்படிங்கிறது டோரத்தி டெமிங் அப்படிங்கறவங்க என்ன பண்ணிருக்காங்க எழுதிருக்காங்க. டோரத்தி டெமிங் அப்படிங்கறவங்களோட தான் இந்த ஓல்ட் மேன் ரிவர் அப்படிங்கற ஒரு ப்ரோஸ். ஓகேவா? அண்ட் தென் அதுக்கு முன்னாடி STT கான டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு நம்ம போய்க்கிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்துட்டு ஜாயின் பண்ணிருக்காங்க. சோ ஜாயின் பண்ணவங்க கேட்டதுக்கு விதமா நம்ம இப்போ 150 क्वेश्चंस ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாம 4 days கேப் விட்டு நம்ம வந்துட்டு டெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கோம். வில்லிங்கா இருக்கீங்க அப்படினா ஜாயின் பண்ணிக்கலாம். 350 rupees போட்டுருக்கோம். 5 சப்ஜெக்ட்டுக்குமே சேர்த்து தான். ஓகேவா? சோ நீங்க வில்லிங்கா இருக்கீங்க அப்படினா ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ப்ரோஸ்க்குள்ள போகலாம். சோ இதுல வந்துட்டு நம்ம இன்னைக்கு சினானிம்ஸ் வரைய நம்ம வந்துட்டு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா லிஸ்ட் ஆஃப் த ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் which have impact on nature அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்றதுனால இயற்கையில என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, டம்பிங் ஆஃப் டாக்ஸிக் வேஸ்ட் இன்டு ஓசன். ஸோ ஓசன்ல வந்துட்டு இந்த வேஸ்டான பொருட்கள் அதுவும் டாக்ஸிக் வேஸ்ட்டை வந்துட்டு போடுறதுனால இந்த பிளாஸ்டிக் அந்த மாதிரி ஐட்டங்களை வந்துட்டு போடுறதுனால நம்மளுக்கு என்ன இம்பாக்ட் ஆகுது நேச்சர்ல அப்படின்னா மெரைன் லைஃப் வந்துட்டு என்ன ஆகுது பாதிக்கப்படுது. ஓசன் அப்படிங்கறதுனால மெரைன் லைஃப். ஓகேவா? யூசிங் ஆஃப் ஏரோசல் அண்ட் ஏர் கண்டிஷனர். ஏரோசல் ஏர் கண்டிஷனர் இதெல்லாம் யூஸ் பண்றதுனால நமக்கு ஏர் பொல்யூஷன் வந்துட்டு நடக்குது. என்க்ரோச்சிங் இன் ஃபாரஸ்ட் ஏரியா. ஸோ ஃபாரஸ்ட் ஏரியால வந்துட்டு ஆக்கிரமிப்பு பண்றதுனால நமக்கு எக்கோசிஸ்டம்ல இம்பேலன்ஸ் வந்துட்டு ஆகுது. அடுத்ததா டிஸ்போசல் ஆஃப் நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட். ஸோ நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்னா என்ன? மக்காத குப்பைகள். அப்போ இந்த மக்காத குப்பைகளை வந்துட்டு நம்ம ப்ராப்பராக வந்து டிஸ்போசல் தூக்கி எறிகிறதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா கண்டாமினேஷன் ஸ்டாக்னேஷன். கண்டாமினேஷன் அப்படின்னா மாசுபடுறது. ஓகேவா? பொல்யூட் ஆகுறது. ஸ்டாக்னேஷன் அப்படின்னா இப்போ பயோடிகிரேடபிள் அதாவது நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மக்காத குப்பைகளை நம்ம தூக்கி போடுறதுனால அந்த மக்காத குப்பையில மழை பெஞ்சு தண்ணி தேங்கி நின்று அதை தான் வந்துட்டு ஸ்டாக்னேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தேங்கி நின்று தண்ணியெல்லாம் தேங்கி நின்று அதனால நிறைய டிசீஸ் உருவாகிறது ஸ்டாக்னேஷன். ஸ்டாக்னேஷன்னா நீர் தேங்கி இருத்தல். அடுத்ததா எமிஷன் ஆஃப் ஸ்மோக் ஃப்ரம் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் வெஹிக்கிள்ஸ். இதனால என்ன நடக்கு? ஏர் பொல்யூஷன். ஓகேவா? இதான் ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் இம்பாக்ட் ஆஃப் நேச்சர். அடுத்து வந்துட்டு என்னன்னா அபவுட் ரெட் கிராஸ். ஸோ ரெட் கிராஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. இம்பார்ட்டண்ட்டானது தான், அதை பார்த்துடலாம். ரெட் கிராஸ் சொசைட்டி. ரெட் கிராஸ் சொசைட்டியை வந்துட்டு நம்ம இன்னொரு விதமாக என்ன சொல்லலாம்? இன்டர்நேஷ்னல் ஹியூமானிட்டேரியன் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. இன்டர்நேஷ்னல் ஹியூமானிட்டேரியன் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னா என்ன இது? ரெட் கிராஸை வந்துட்டு இந்த மாதிரி சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஒரு பெரிய அமைப்பு. இது வந்து எதையுமே சாராத அமைப்புன்னு சொல்லலாம். அதாவது எந்த ஒரு மதத்தையோ எந்த ஒரு அரசியல் கட்சியையோ எந்த ஒரு பிரிவினரையோ சாராத கட்சி. ஓகேவா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் வாலண்டரி தான் இருப்பாங்க. இந்த வாலண்டரி ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஓகேவா? ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஈவன் என்னன்னா எந்த நாட்டு மக்கள்னு கூட பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு சொசைட்டி தான் இந்த ரெட் கிராஸ் சொசைட்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம். எந்த ஒரு பாகுபாடும் பார்க்காத ஒரு சொசைட்டி. ஓகேவா? ஸோ இது வந்து 1863 ஜெனீவா அதாவது சுவிட்சர்லாண்ட்ல தான் ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எந்த வருஷம்? 1863. யார் வந்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீன் ஹென்ரி டுனாண்ட் அப்படிங்கிறவர் தான் என்னன்னா இதை எஸ்டாப்ளிஷ் பண்றாரு இந்த ரெட் கிராஸ் சொசைட்டி அப்படிங்கிறத. அப்போ அதனால அவரை நம்ம என்ன சொல்றோம்? ஃபாதர் ஆஃப் ரெட் கிராஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம இவர் அமைதிக்கான நோபல் பரிசும் என்னன்னா வாங்கியிருக்கிறாரு 1901. ஓகேவா? ஸோ அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு 4 ஆப்ஷன்ல இவருடைய பெயரை கொடுத்து கேட்கலாம். ஜீன் ஹென்ரி டுனாண்ட். ஓகேவா? அடுத்து ஃபாதர் ஆஃப் ரெட் கிராஸ் மூவ்மெண்ட்னு கேட்கலாம். அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு இதுல இருந்தே ஃப்ரேம் பண்ணலாம். பார்த்துக்கோங்க. அடுத்ததா இஃப் யூ எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது நமக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் இல்லை நேச்சுரல் டிசாஸ்டர் ஏதாவது நடந்திருக்கு இந்தியாவில் எங்கேயாவது அப்படின்னா நம்ம டயல் பண்ண வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னா 108. ஓகேவா? 108க்கு கால் பண்ணணும். அடுத்து 4வது பழமையான ஒரு அணைக்கட்டு அப்படின்னா அதுவும் எங்க வேர்ல்டுல ஆல் ஓவர் த வேர்ல்டுல 4வது ஓல்டஸ்ட் டேம் அப்படின்னா அது வந்து அதை கட்டினவர் யாரு? கிங் கரிகால சோழன். ஓகேவா? எந்த ரிவர்ல கட்டியிருக்காங்க? இந்த
காவேரி ஓகேவா. அந்த டேம் வந்துட்டு காவேரி ஆற்றுக்கு வந்துட்டு கட்டியிருக்காங்க. எப்போ கட்டினதுன்னா 2வது நூற்றாண்டில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 2nd century CE. இந்த டேமை நம்ம என்ன சொல்கிறோம், கல்லணை டேம் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா இங்கிலீஷில் கிராண்ட் அணைக்கட் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. கிராண்ட் அணைக்கட் அப்படின்னு சொல்லக்கூடிய டேம் என்ன அப்படின்னா கல்லணை டேம் ஓகேவா. அதை கட்டினவர் யாரு, கரிகால சோழன். இது எத்தனாவது ஓல்டஸ்ட் டேம், 4வது ஓல்டஸ்ட் டேம் வேர்ல்டு லெவலில் ஓகேவா. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது glossary. ஸோ சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ்லாம் கேட்கலாம். ஸ்டாம்பிங் அப்படின்னா என்னென்னா முத்திரை பதித்தல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பிரிங்கிங் டவுன் ஹெவிலி ஆன் த கிரவுண்ட். இப்போது ஒருத்தவங்களோட காலை வந்துட்டு நல்லா ஹெவியாக நம்ம இப்போ கீழே அடிக்கிறோம், தரையில் அடிக்கிறோம், மணல் தரையில் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும், ஒரு நம்ம கால் தடம் அப்படியே பதியும்ல. ஸோ அது ஸ்டாம்பிங்னா என்ன, ஒரு முத்திரை பதித்தல் அந்த மாதிரி சொல்லலாம். கிளவுட் பஸ்ட் அப்படின்னா என்னென்னா திடீர்னு அந்த பஸ்ட்னா வெடிக்கிறது, கிளவுடுனா மேகம். அப்போ மேகம் வந்துட்டு திடீர்னு இதாச்சு அப்படின்னா என்ன ஆகும், நல்லா ஒரு மழை பெய்யும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சடன் வயலண்ட் ரெயின் ஸ்டார்ம் ஓகேவா. நல்லா ஒரு புயல் மழை வருதுன்னு சொல்லுவாங்களே, திடீர்னு ரொம்ப தீவிரமான புயல் மழை வருது அப்படின்னா அதை தான் என்ன சொல்கிறாங்க, கிளவுட் பஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பிக்சர் அப்படின்னா லார்ஜ் ஜக்கு. நம்ம அந்த குடுவை தாவரம் அப்படின்னு சொல்லிட்டு கூட இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த குடுவை தாவரத்தை பிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. அதோட ஷேப் பார்த்தீங்கன்னா ஜக்கு ஷேப்பில் இருக்கும், அதுதான் பிக்சர் அப்படின்னா என்னென்னா லார்ஜ் ஜக் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஓகேவா. அடுத்தது பார்த்தோன்னா லேண்டன் அப்படின்னாலும் என்னென்னா அரிக்கு லைட்டு. ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் வந்துட்டு ஒரு லைட்டு பழங்காலத்துலலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த லைட்டை வந்துட்டு என்னென்னா லேண்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லைட் எப்படி இருக்கும், டிரான்ஸ்பேரண்ட்டாக தானே இருக்கும், அதுதான் சொல்லியிருக்காங்க. லேம்ப் வித் எ டிரான்ஸ்பேரண்ட் கேஸ் ப்ரொடெக்டிங் த ஃப்ளேம் ஆர் எலக்ட்ரிக் பல்பை. உள்ளே இருக்கக்கூடிய பல்பையோ இல்லை அந்த ஃப்ளேம் அந்த சுடரையோ பாதுகாக்கக்கூடிய டிரான்ஸ்பேரண்ட் இது இருக்கக்கூடிய ஒரு லேம்பை தான் நம்ம சொல்கிறோம். இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹேண்டில் எல்லாமே இருக்கும், நம்ம அதை தொங்க போடுறதுக்கோ இல்லை எங்கேயாவது தூக்கிட்டு போகிறதுக்கோ ஹேண்டிலோடு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு லேம்பை தான் என்ன சொல்கிறாங்க, லேண்டன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக கேஸ்ப் அப்படின்னா கேட்ச் ஒன்ஸ் பிரீத் வித் ஆன் ஓப்பன் மவுத். அதாவது மவுத்தை ஓப்பன் பண்ணிக்கிட்டே வேகமாக நம்ம வந்துட்டு மூச்சு எடுத்துடுறோம். இந்த மாதிரி எப்போ பண்ணுவோம் அப்படின்னா ரொம்ப வலியாக இருக்கும்போது பண்ணுவோம், இல்லைனா ஏதாவது ஷாக் ஆனோம் அப்படின்னா அந்த டைமில் பண்ணுறது. ஸோ அதை வந்துட்டு என்னென்னா கேஸ்ப் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. திடீர்னு அப்படியே ஓப்பன் மவுத்தில் நம்ம மூச்சு இழுத்து விடுறது. அடுத்ததாக ஷட்டர் அப்படிங்கிறது என்னன்னா ஷிவர் டிபிக்கலி அஸ் அ ரிசல்ட் ஆஃப் ஃபியர். ஸோ பயத்தினால நம்ம வந்துட்டு நம்மளோட உடம்பெல்லாம் நடுங்கிறத நம்ம வந்துட்டு சிவர் அப்படின்னு சொல்லலாம், ஷடர் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா. ஷிவர்னா நடுங்கிறது. அடுத்ததா ஹார்க் அப்படின்னா என்னன்னா லிசன் அல்லது பே அட்டென்ஷன், கவனி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஓகேவா. காது கொடுத்து கவனிக்கிறத நம்ம என்ன சொல்றோம், ஹார்க் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா தம்பிங் அப்படின்னா என்னன்னா ஹிட்டிங் ஆர் ஸ்ட்ரைக்கிங் ஹெவிலி. அதாவது ரொம்ப ஹெவியா அடிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா. அடிக்கிறது இல்லைன்னா மோதுறது அந்த மாதிரி சொல்லலாம். ரொம்ப ஹெவியா அடிக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. எஸ்பெஷலி வித் எ ஃபிஸ்ட்னா என்னன்னா இப்போ நம்ம 5 விரலையும் நம்ம மடக்கிக்கிட்டு ஒருத்தவங்களை அடிச்சோம் குத்துறோம் அப்படின்னா சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுதான் என்னன்னா தம்பிங் அப்படின்னு சொல்றாங்க. இல்லை அப்படின்னா ரொம்ப மழுங்கி போன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்னால அவங்கள அடிக்கிறதையும் நம்ம தம்பிங் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா. அடுத்ததா பிக் எ பேக் அப்படின்னா என்ன, பிக்கி பேக் ரைடு, அதாவது பிக்கி பேக் ரைடு அப்படின்னு இதை வந்துட்டு சொல்லலாம். என்னன்னா ஒரு பர்சனோட தோல்லையோ இல்லை ஷோல்டர்லையோ இன்னொரு பர்சன் ஏறி ரைட் பண்ணுறாங்க, அதாவது எங்கேயாவது போகிறாங்க அப்படின்னா அதை தான் என்ன சொல்கிறாங்க, பிக் எ பேக் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஒருத்தவங்களோட தோல்லையோ இல்லை நம்ம ஷோல்டர்லையோ உட்காந்து போகிறது தான் பிக் எ பேக் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பிக்கி பேக் ரைடு அப்படின்னு சொல்லலாம், பிக்கி பேக் ரைடு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக விங்க் அப்படின்னா க்ளோஸ் அண்ட் ஓப்பன் ஒன் ஐ குயிக்லி ஷைன் ஆர் ஃப்ளாஷ் இன்டர்மீடியட்லி. அதாவது விங்க்னா என்ன, டக்குன்னு நம்மளோட ஐயை வந்துட்டு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது, அதை வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, விங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த செயலை விங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ஸ்ப்ளிண்ட்னா என்ன, எ லாங் ஃப்ளாட் ஆப்ஜெக்ட். அதாவது நம்ம போன் ஏதாவது வந்துட்டு ப்ரோக் ஆயிடுச்சு, உடஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்காக டாக்டர்ஸ் வந்துட்டு சில மெட்டல்ஸையோ இல்லை வுட்டையோ வச்சு அதை ஸ்ட்ரைட்டன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு லாங்கான ஃப்ளாட்டான ஒரு ஆப்ஜெக்டை வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா. அதோட பொசிஷனுக்கு வந்துட்டு வரணும், சீக்கிரமாக குணமாகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வுட்
வுட்டு இல்லைன்னா ஒரு மெட்டல்னால ஆன ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு வைப்பாங்க. ஸோ அந்த இதை தான் என்ன சொல்கிறாங்க, ஸ்ப்ளிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் வீன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது வேர்பு, என்னன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது நவுன், அது ஒரு பெயர் சொல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, வீணா அது ஒரு செயலை குறிக்கக்கூடிய வார்த்தை அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சினானிம்ஸ் அண்ட் ஆன்டனிம்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது தான். இதில் பார்த்தீங்கன்னா இது என்ன வேர்டுன்னு இருக்கும், அது என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், அது நவுனா, வெர்பா, அட்ஜெக்டிவா, அட்வர்பா அந்த மாதிரி வரும். அடுத்து அதோட சினானிம் அதோட ஆன்டனிம் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஹார்ட் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். ஓகேவா, எதை டெஸ்கிரைப் பண்ணும் அட்ஜெக்டிவ் நேற்று கிளாஸில் பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேன். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷனில் நம்ம நேற்று கிளாஸில் பார்த்துருந்தோம். அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது நமக்கு நவுனை வந்துட்டு டெஸ்கிரைப் பண்ணுற விதமாக வரும். ஓகேவா, த மெட்டல் இஸ் வெரி ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நவுனை டெஸ்கிரைப் பண்ண வரக்கூடிய வார்த்தைகளை நம்ம என்ன சொல்லுவோம், அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வெர்பை டெஸ்கிரைப் பண்ணக்கூடிய வார்த்தையை நம்ம அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ ஹார்ட் நம்ம வந்துட்டு அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். இதோட சினானிம்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட், ஆன்டனிம் பார்த்தீங்கன்னா ஈஸி. ஓகேவா, அடுத்ததாக ஃப்ளட்னா என்ன, வெள்ளம். அப்போ இது வந்துட்டு ஒரு பெயர் சொல். இதோட சினானிம் வந்து டெல்யூஜ், இதோட ஆன்டனிம் வந்துட்டு ட்ரஃப்ட், அதாவது வறட்சி அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இன்டரப்ட் அப்படின்னா தடை செய்கிறது அப்படிங்கிறது. அப்போ இது வந்துட்டு ஒரு வேர்பு, இதோட சினானிம் வந்துட்டு டிஸ்டர்ப், ஆன்டனிம் வந்துட்டு ஃபார்பியர். ஓகேவா, அடுத்ததாக ஸ்கேர்டுனா என்ன, பயமுறுத்துறது இல்லைன்னா பயப்படுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்துட்டு ஒரு அட்ஜெக்டிவ். அடுத்து அவன் வந்துட்டு ஒரு பயமுள்ள, அவன் வந்துட்டு ஒரு பயப்படுற பையன் அப்படின்லாம் சொல்லலாம். ஓகேவா, அப்போ அந்த பையனை தான் அது வந்துட்டு என்ன பண்ணுது, டெஸ்கிரைப் பண்ணுது. ஸோ அதனால் இதை வந்துட்டு நம்ம அட்ஜெக்டிவ்னு சொல்கிறோம். இதோட சினானிம் டெரிஃபைடு, இதோட ஆன்டனிம் வந்துட்டு ரீஅஷ்யூர்டு. அடுத்ததாக வேர்டு வந்துட்டு இரிட்டேஷன் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெயர் சொல். இதோட சினானிம் வந்துட்டு ஹராஸ்மெண்ட், இரிட்டேஷன்னா தெரியும்ல, அதாவது ரொம்ப எரிச்சல் ஊட்டுறது அந்த மாதிரி. அடுத்து கிராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது இதோட ஆன்டனிம். ஓகேவா, அடுத்ததாக ஆர்கனைஸ் அப்படிங்கிறது ஒரு வேர்பு. ஆர்கனைஸ் பண்ணுறது, சரி பண்ணுறது இல்லைன்னா ஒரு இதை வந்துட்டு கரெக்டான வேலை வந்துட்டு கொண்டு போகிறது, அந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணுறது. அரேஞ்ச் அப்படிங்கிறது சினானிம், டிஸ்ஆர்கனைஸ் அப்படிங்கிறது நமக்கு ஆன்டனிம்ஸ். ரொம்ப சீரியஸாக இருக்கிறது. அப்போ இது வந்துட்டு அட்ஜெக்டிவ். இதோட சினானிம்ஸ் வந்துட்டு கிரிட்டிக்கல், ஆன்டனிம்ஸ் வந்துட்டு ட்ரைவியல். ஓகேவா, அடுத்ததாக ஸ்னாப்பி இது ஒரு அட்ஜெக்டிவ். சினானிம்ஸ் வந்துட்டு ஹாஸ்டி, இது வந்துட்டு ஸ்லோ. ஓகேவா, ஆன்டனிம் வந்துட்டு ஸ்லோ. ஸ்னாப்பி அப்படிங்கிறது என்னென்னா ரொம்ப அவசரமாக பண்ணுறது. ஓகேவா, அடுத்ததாக வந்துட்டு எமர்ஜென்சிங்கிறது ஒரு நவுன், பெயர் சொல். இதோட சினானிம்ஸ் பிளைட், இதோட ஆன்டனிம்ஸ் நார்மல்சி. ஓகேவா, எமர்ஜென்சினா அவசரம் அப்படின்னு வரும். அடுத்து ரெஸ்கியூனா மீட்டெடுத்தல். ஸோ இது வந்துட்டு ஒரு வேர்பு. இதோட சினானிம்ஸ் வந்து லிபரேட், இதோட ஆன்டனிம்ஸ் வந்துட்டு கேப்சர் அப்படிங்கிறது. அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு வீடியோவில் இதான் நம்ம பார்த்துருக்கோம். லெசனோட இன்ட்ரோடக்ஷன், கிளாசரி, சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் வந்துட்டு பார்த்துருக்கோம். நாளைக்கு வீடியோவில் நம்ம ரிமைனிங் இருக்க பார்ட் வந்துட்டு பார்க்கலாம். ஐ திங்க் இது ஒரு 3 பார்ட்டாக வரும்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் பெரிய லெசனாக தான் இருந்துச்சு. நாளைக்கு வீடியோவில் இந்த டிபெண்டன்ட் கிளாஸ், இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இதெல்லாமே நம்ம வந்துட்டு பார்த்துடலாம். ஓகேவா, அண்ட் தென் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லை, நீங்கள் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு மொபைலுக்கு வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸையும் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.